சேர்க்கை நன்றாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். சேர்க்கை நன்றாக இருக்கும். எல்லாத்துக்குமே சேர்க்கை கீரியும் பாம்பா இருக்கக்கூடாது, பாம்பும் தவளையுமா இருக்குது, எலியும் பூனையும் இருக்கக்கூடாது. சேர்க்கை நல்ல சேர்க்கையா இருக்கும். அப்ப சேர்க்கை நல்ல சேர்க்கையா இருக்கணும். அப்ப கன்னி ராசிக்கு கண்டிப்பாக எத்தனை சொர்க்கங்கள், எத்தனை எத்தனை சோகங்கள், எத்தனை சொர்க்கங்கள், எத்தனை சோகங்கள், எத்தனை வருத்தங்கள், எல்லாம் என்ன வந்தாலும் அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதுக்காகத்தான் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட போய் எதுக்கும் பேசாதீங்க, அவங்க சொல்ற வழியே போங்க. அதனாலதான் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க கன்னியாசலத்தை கண்டுபிடிக்க முடியாது சொல்லுவாங்க. அவங்க வழியிலே போவோம். அவங்க வெளில போனா நம்ம ஜெயிச்சிருவோம், அவங்க வெளில போனா அவங்களும் ஜெயிக்கலாம், நம்மளும் ஜெயிக்கலாம். அதுக்குதான் மதிக்காதவரோட மனத்தை கொடுப்பதும், படிக்காதவன் புத்தகத்தை கொடுப்பதும் எப்படி ஒன்றுதான். அந்த அளவுக்கு இவங்க பெரிய பெரிய பூகம்பத்துல நிறைஞ்சு வந்திருப்பீங்க. பெரிய பெரிய கஷ்டம், பெரிய எல்லாத்தையும் தூள் தூள நுறுக்கிட்டு இனிமேல் வரக்கூடிய காலம் மிக அற்புதமாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலம் மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா கன்னி, நான் சொல்லியிருக்கிறேன், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், இந்த 5 ராசியுமே, அந்த 5 ராசிக்காரங்களும் புதிய தொழில, புதிய நிறுவனம், புதிய ஃபேக்டரி, குழந்தைகள் பெற்றெடுத்தல், திருமண வைபவங்கள், மங்கள ஒளிகள், வெளிநாடு போறது, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். டெவலப்மெண்ட் எல்லாமே ஆல்வேஸ் டெவலப்மெண்ட், எல்லா வகையிலும் டெவலப்மெண்ட். அப்ப அந்த வகையிலே 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. நல்ல பாயிண்ட். 3 சின்ன சின்ன தைரியம், தைரியத்துக்கு உரிய இடம். அப்ப 5ஆம் பருவ, அப்ப என் பையன் வேலைக்கு வந்துட்டாயா, வெளிநாடு போறாயா. 5ஆம் இடத்துல 7ஆம் பருவ. 5 குழந்தை இல்லாதையா, குழந்தை பாக்கியம். 7ஆம் இடம் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுப்பா, அவங்க வீட்டுக்காரங்க, அவங்க அப்பா மாமனார் கொடுத்தாருப்பா, கொஞ்சம் மாமனார் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, கொஞ்சம் செல்வாக்கு இருந்துச்சு, அதை வச்சு டெவலப் பண்ணி வந்துட்டாருப்பா, இப்ப நல்லா இருக்காங்கப்பா, இப்ப சேமமா இருக்காங்க அப்படிங்கிறோம்ல. அதுதான் அது 7ஆம் இடத்து 9ஆம் பார்வை. அப்ப கன்னி ராசிக்கு ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்ட், கமிஷன், சூப்பர் மார்க்கெட்டு, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, ஐஆர்எஸ் சம்பந்தப்பட்டது, பேங்கிங் சம்பந்தப்பட்டது, ஏஜென்சி சம்பந்தப்பட்டது, எழுத்து சம்பந்தப்பட்டது, மீடியாக்கள் சம்பந்தப்பட்டது. மீடியாக்கள் நிறைய போகும், மீடியாக்கள் சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே சிறப்பு வாய்ந்தவை. கவனமாக இருங்க. இதுக்கு எல்லாமே அடிப்படை உங்களுடைய தசாபுத்தி. உங்க தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கோங்க. அடிப்படைத்தன்மை தசாபுத்தியை மாத்தாம நீங்க பார்த்துக்கணும். அப்படி வந்துட்டா வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உண்டு. கன்னிராசி பொதுவாக எல்லா இறக்க குணமும், எல்லா ஈகையும் அதிகமா இருக்கக்கூடியது கன்னிக்கு உண்டு. எந்த தொழிலும் செய்யறதுக்கான உத்தேசமும் உண்டு. எல்லாம் மகரம் மாதிரி எல்லா தொழிலும் செய்யும். அதுக்காகத்தான் போட்டிருக்குது மகரம், கன்னி, ரிஷபம், இந்த 3மே எல்லா தொழிலுக்கும் ஏத்துக்கணும். எல்லா தொழிலும் ஏத்துக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது. அதான் பொறுமையும், அதுதான் நிலராசின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு செல்வா கொடுக்கக்கூடியது கன்னி ராசி. கண்டிப்பாக நான் சொன்ன வேலையை பாருங்க, எல்லா வகையிலும் சிறப்பா வருவீங்க. 7.5 உங்களுக்கு பதிக்கிறது. உங்க ராசிக்கு ஏற்கனவே உங்க ராசிக்கு லாபாதிபதி குரு இருக்கிறாரு. 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 7ஆம் இடத்தை 9, உங்களுடைய 7ஆம் இடத்தை 9. அப்ப எப்படி இருக்கு? எல்லாமே சிறப்பா இருக்கும். இந்த நேரம் நீங்க பயன்படுத்திக்கிறோம். எல்லா தொழிலையும், நான் மேற்கண்ட தொழில சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுல எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமாக உலகத்தோடு ஒற்றர் ஒழுகல், எல்லாத்தையும் சேர்ந்து போய் ஜாலியா இருக்கலாம். வியாபாரத்தினாலும் சரி, தொழில்னாலும் சரி, வெளிநாலும் சரி, வாழ்க்கைனாலும் சரி, குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், நோய், மருத்துவ செலவு குறைதல், வேற என்னங்க வேற இறை வழிபாடு, இதை செஞ்சுட்டு வாங்க, வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். ஆக கண்டிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, லட்சுமி பரிக்கல், பூவரசங்குப்பம், தவளக்குப்பம், இந்த இடத்துல ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாங்க சூடுங்க. அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம்.
கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்து பலவிதமான செலவுகளை, உபத்திரவங்களை கொடுத்த குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் செல்கிறார். மிகவும் நன்மை அளிக்கும். கன்னி ராசியினருக்கு குரு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உரியவர். அவர் 3ஆம் பார்வையாக தங்களுடைய தைரியஸ்தானமாகிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். பிள்ளைகள் நன்றாக இருப்பர். வீட்டில் சுபகாரியம் நடைபெறும். கல்யாணம், சீமந்தம் போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். தந்தையார் உடல் ஆரோக்கியமாக இருப்பார். ஆக குரு 11 லாபஸ்தானம் செல்வது நன்மை அளிக்கும். சனி 7ல் கண்ட சனியாக இருக்கிறார். விரயத்தில் கேது, 6ஆம் இடத்தில் ராகு சாதகம். ஆக கண்ட சனி 7ல் உள்ள சனியை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும், நன்மைகள் அதிகரிக்கும், ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும், உடல் நிலை சீராகும். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவர் எப்பொழுதுமே சனி கண்ட சனியாக இருந்தால் கணவருக்கோ மனைவிக்கோ உடல் நலத்தில் அதிருப்தி உண்டாகும். குரு பார்ப்பதால் அனைத்தும் சீராகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். வீட்டில் சுபகாரியம் நடைபெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பு அடைவீர். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடித்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நன்றாக இருக்கும். தொழில் அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ள அன்பர்களுக்கு பண வரவுகள் மிகுதியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், தரகு கமிஷன் ஏஜென்சி, தகவல் தொடர்பு போன்ற துறையில் உள்ளோருக்கு, ஐடி துறையில் உள்ளோருக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பஞ்சம் இருக்காது. உரங்கள், மருந்துகள் நன்றாக கிடைக்கும். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். கிரகிப்பு திறன் மேம்படும். குரு அதிசாரமாக 31/10/2026 முதல் 13/12/2026 வரை சிம்ம ராசியில் அதிசாரம் அடைகிறார். அதுவும் நன்மைதான். குடும்பம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரம் நன்றாக இருக்கும். ஆனால் குரு வக்கரம் அடைகிறார். 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடையும் காலத்தில் மட்டும் கவனம் தேவை. உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆக குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் கையில் காசு இல்லாமல் செய்தார். இனிமேல் சேமிப்புகள் தொடரும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு டைமாக, ஒரு சமயமாக அடுத்த 13 மாதங்கள் இருக்க போகுது. ஜூன் 2026 ஜூன் 2027 வரைக்கும் 13 மாதங்கள் குருவின் சஞ்சாரம் கடகத்துல இருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு
2026 ஜூன் மாதம் ஒரு அற்புதமான ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாசமாக வருகிறது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்றக்கூடிய ஒரு குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு 2026 செகண்ட் ஆஃப், 2027 ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு அருமையான பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல குருங்கிற ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் உச்சம் அடைந்து, அது ஆல்ரெடியே நல்ல பலனை கொடுப்பார். அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகி உச்சம் அடைகிறப்போ இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும். பலன்களை கொடுத்து 11ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே மாதிரி 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இந்த 3, 5, 7ங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தானங்கள். குடும்பத்தில் நிம்மதி அதிகமாக போகுது, குடும்பத்தில் அன்னோனியங்கள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால் நல்ல ஒரு விஷயங்கள், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே வந்து லாபம் லாபம் மன மகிழ்ச்சி, அது மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னிராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் மூலம் அடுத்து வரக்கூடிய 13 மாதங்கள் இருக்கிறது. இதுல நவம்பர், டிசம்பர் 2026, ஜனவரி 2027 அந்த 3 மாதங்கள், இந்த ஆண்டின் இறுதியும் ஜனவரி 2027 பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த டைம்ல நம்ம சுப செலவுகள் பண்றது, சுப விரயங்கள் பண்றது, வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வெளிநாடு போயிட்டு வர்றது, அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கையில காசு வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போகும்பொழுது தான் நம்ம சுப செலவு பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது இல்லை பார்த்தீங்களா. அதனால நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு. போன வருஷம் 2025, 24 நீங்க செய்த உழைப்புக்கு, செய்த முதலீடுக்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல சுபிக்ஷம் நடக்குது, சில பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, தனிக்கட்டையா இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி, மனைவியா இருந்தா கணவன், கணவனா இருந்தா மனைவிக்கு நல்ல ஒரு பொருத்தமாயி நல்ல ஒரு குடும்ப அமைப்பு வருவது. இளம் தம்பதியர்கள் பல வருடமாக குழந்தை செல்வம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், மனசை குளிர் அடையக்கூடிய, மன மகிழ்ச்சி அடையக்கூடிய 11ஆம் இடங்கிற பூர்த்தி ஸ்தானத்துல உச்ச குருவாக வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இந்த நம்ம அற்புதமான ஒரு டைமை கன்னிராசிக்காரர்கள் 2024, 25 எவ்வளோ துயரங்கள் பற்று, பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் பார்த்திருந்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரருக்கு இது ஒரு நல்ல ஒரு அருளை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும், போதுண்டா சாமி ஓரளவுக்கு நம்ம போட்டதை காசு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலதிபர்களும், குடும்பத்துல நம்ம சுபிக்ஷம் இல்லாமல் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்பதான் ஓரளவுக்கு எல்லாமே சரியா இருக்குது, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அமைப்பும், குழந்தை பேரு அது மாதிரி விஷயம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஆண்டவன் கண்ணு திறந்துட்டான்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி அமைப்பும், எல்லாத்துலேயுமே ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சீராக கொண்டு போய்க்கக்கூடிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் போய்க்கணுமே ஒழிய, நம்ம ஓவரா இதே மாதிரி தான் எப்போ இருக்கும்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இது வந்து ஒரு வருட காலம் அற்புதமான டைம். அது குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர், அக்டோபர் 2026 வரைக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரயங்கள் கொடுக்கும், கொஞ்சம் சில கைமீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனா முதல் 5 மாசத்துல கோச்சாரத்துல குரு அருமையான ஒரு பெனிஃபிட். 7ஆம் இடத்துல கணவர் ஸ்தானம், மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானத்துல சனி இருந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியை குரு பார்த்து கட்டுப்படுத்துகிறார். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்க இந்த டைமை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாபு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு பாடா 3ஆவது அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக போகிற அமைப்பு. தொழிலதிபருக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நல்ல மார்ஜின்ஸ் கிடைக்கிற மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற அமைப்பு. எல்லாமே வந்து அது குடும்பத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்பு, ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் நடந்து முடியக்கூடிய அமைப்பு, இப்படி பாரு எல்லா நல்ல அமைப்புகளும் உண்டு. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு எந்த லக்னத்துல பிறந்தீங்க, என்ன மாதிரி ஒரு டைம், டேட், பிளேஸ் ஆஃப் பர்த்ல பிறந்தீங்கிற வச்சு திருக்கணித பஞ்சாங்க முறையில நாம வந்து ஜாதகத்தை போட்டு அது மூலமாக அனலைஸ் பண்ணி நாம
லக்னத்துக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்மளால பார்க்க முடியும். எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணலாம், தொழிலா வேலையா, வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்ப்பரேட் பிரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, வெளிநாடா உள்நாடா, எது மாதிரி துறையில நம்ம போகலாம், எல்லாமே எந்த நேரத்தில் நம்ம தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் நம்ம கடைக்கு வாசிக்கலாம், எந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, அதே மாதிரி கல்யாண காட்சிகள் எப்போ நடக்கிற மாதிரி இருக்கு, எப்போ சுப விஷயங்களாகிய குழந்தைகள் விஷயம் வருது, எப்போ நம்ம உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வருவோம், எப்போ நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குது, எது மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குதுங்கிறதை கரெக்டாக நாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களை நாம் செய்யும் பொழுது அது மாதிரி நேரத்தில் தான் அது செய்யணும் அப்படிங்கிறதை தெரிந்து கிளாரிட்டியோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன் அதெல்லாம் ஆகாமல் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்க்கை திட்டங்களை தீட்டி தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய அமைப்பை தெரிந்து கொண்டு நேர்கோடியாக நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த டைம்லைன்ஸ் பிரகாரம் நாம் அந்த விஷயங்கள் செய்யும் பொழுது கைமேல பலன்கள் என்ன, நம்ம பெய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்கும். அங்கதான் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய ஜாதகத்தையும் பார்த்து இது மாதிரி குரு பயிற்சி, சனிப்பயிற்சி, ராகு பயிற்சியோட தாக்கத்தையும் சேர்த்து வைத்து எது மாதிரி நேரத்தில் எது மாதிரி அமைப்புகள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வருகிறது, ஏன் நமக்கு இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது, ப்ரெசன்ட் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக கவனித்து நம்ம அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் நம்மளால தவறான தேவையற்ற விஷயங்களில் போய் செலவிடாமல் ஈஸியாக எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். 10ல் குரு இருந்தா பதவி பாழ்னு சொல்லுவாங்க. இருந்த தொழிலும் போச்சு, செஞ்சுக்கிட்டு இருந்த வியாபாரம் போயிடுச்சு, பண்ணிக்கிட்டு இருந்த வேலையும் போச்சு, இப்படிதான் சொல்லியிருப்பீங்க. என்னடா இது அப்படின்னு வேதாந்தம் பேசிட்டு இருந்திருப்பீங்க. விரக்தியான வாழ்க்கையை வாழ்ந்து இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்ப போயிடும். குரு உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்கிறார். லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறார். அப்ப என்ன நடக்கும்? லாபஸ்தானத்துல சுபகிரகம் உச்சம் பெற்று விளங்கும் பொழுது என்ன நடக்க போகுது அதுதான் இப்ப சொல்ல போறேன். கவனமா கேட்டுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு விளங்கும் பொழுது என்ன நடக்கும்? எதிர்பாராத தொகை கைக்கு சேரும். பெருசா இருக்கும் தொகை. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. நம்ம இவ்வளவுதான் வரும்னு நினைச்சிருப்பீங்க. ஒரு வழக்குல, ஒரு சொத்துல, அதுக்கு 1க்கு 2 சேரும். இன்னொரு ஷேர் சேரும். சொத்துல ஒரு ஷேர் உங்களுக்கு வந்திருக்கும். உங்க கூட பங்காளி நல்ல வசதியா இருப்பார். திடீர்னு ஒரு மனம் மாறி, எனக்கு தான் நிறைய இருக்குப்பா, அவன் கஷ்டப்படுறான், என் சொத்தையும் அவனுக்கு கொடுத்துருங்க. இது உண்மையிலே நடந்த விஷயம். நான் கண்ணால பார்த்துருக்கேன், காதால கேட்டிருக்கேன். இது நடந்த விஷயம். அதுதான் இப்ப சொல்றேன். உங்களுக்கும் நடக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு அந்த மாதிரி குரு அமர்ந்த உடனே அந்த ஒரு ஷேருக்கு 2 ஷேர் கிடைக்க போகுது. இது எவ்வளவு பெரிய விஷயம். கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அதுதானே சொல்றேன். அப்போ இது மாதிரிலாம் நடக்க போகுது. மூத்த சகோதரத்தால் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அக்கா அண்ணன் சொல்றோம் இல்லையா, அப்பா அம்மாக்கு அப்புறம் அவங்க தானே, அவங்களுடைய கை ஓங்கி இருக்கும், அவங்களோட உதவிகள் கிடைக்கும், உங்களை தூக்கி விடுவாங்க. எல்லா வரைக்கும் தூக்கி விடாம இருப்பாங்க. அதுக்குண்டா நேரங்கள் வரும்போது எல்லாமே நடக்கும். இப்ப தூக்கி விடுவாங்க, உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவாங்க, லிஃப்ட் அப் பண்ணுவாங்க. அது மாதிரிதான் நடக்க போகுது. இதெல்லாமே உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அடுத்ததாக உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, தைரியம், வீரியம், வெற்றி, விவேகம், துணிச்சல் எல்லாமே சேரப்போகுது.
அப்போ எல்லாத்துலயும் ஒரு ரவுண்டு ஆயிடுங்க. ஒரு ரவுண்ட் இல்லை, ஆல் ரவுண்ட் ஆயிடுங்க. ஆல் ரவுண்டர் சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரங்க சொல்ல வேணாம், பேச்சு திறமையில உங்களுக்கு நல்ல விசேஷமா இருக்கும். பேச்சிலே சாமர்த்தியமா இருப்பீங்க. பேசியே மற்றவங்களை மயக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கு. புதவா வந்து உங்க ராசி அதிபதி. அதனால நல்ல நிலைமைக்கு வந்துடுங்க. பேச்சால் மற்றவர்களை கவர்ந்து இழுத்து விடுவீர்கள். அதுல தொழில் பண்றவங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. அரசியல், சமூகம், கலைத்துறை, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈடுபட்டிருக்கவங்க எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. இதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, மீடியேட்டர் அப்படி சொல்லுவோம். 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்றோம். அவங்க நீங்க இருந்தீங்கன்னா நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நல்ல சம்பாதி கிடைக்கும். அது ரியல் எஸ்டேட்ல இருக்கலாம். இந்த மேட்ரிமோனி சொல்லுவாங்க, அவங்களும் மீடியேட்டர் தான் சொல்லுவாங்க. 2 பேர் கன்சல்டேஷன் பண்ணுவாங்க, அவங்களும் மீடியேட்டர் தான் சொல்லுவாங்க. இப்படி தொழில் பணிபுரியவர்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப என்ன நடக்கும்? நினைத்த விஷயங்கள் பலிதமாகும். குழந்தை அளவுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நிறைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இது மட்டும் இல்லை, மக்கள் தொடர்பு ஏற்படும். நல்லா கேட்டுங்க. கன்னி ராசிக்காரங்களை எப்பவுமே புதனுடைய ராசி அதுக்குனால நிறைய பேர் சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களால பலன் இல்லாம இருக்கும். பொதுவாகவே நான் ஒன்று சொல்லுவேன், கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல விஐபி எல்லாமே வந்து சேருவாங்க. ஆனா இவங்க அதை பயன்படுத்திக்காம விட்டுடுவாங்க. ஆனால் பயன்படுத்திக்க நேரம் இப்போ வந்திருக்கு. நீங்க பயன்படுத்திக்கங்க. ஒரு விஐபி வரலாம், விவிஐபி வரலாம், பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும். அதை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக அவருடைய டச் இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். அவர் சொல்றதை கேட்கணும், வேற ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வந்துருங்க. 7ஆம் இடத்தை பார்க்கற இல்லையா? கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனந்தம் பின்னந்தம். சுபகாரிய முயற்சி பலிதமாகும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். அது வெளியூர் பயணமா இருக்கும். தொடர்ந்து பயணங்கள் இருக்கும். பயணமே தொழிலா இருக்கவங்களுக்கு சொல்லவே வேணாம், நல்ல லாபம் கிடைக்கும். டிராவல்லே இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்படிதான் அமைய போகுது. அதுக்குள்ள நேரம் தானே இது. இப்போ இதெல்லாமே நடக்கும். அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா போகுது. குரு வந்து நல்ல இடத்துல அமைஞ்சிட்டார். அந்த 11ஆம் இடத்துல சுபகிரம் மட்டும் இல்ல, பாபகிரம் வந்தாலும் நல்லதான் செய்யும். அப்போ எப்பேற்பட்ட இடம் அது பாருங்க. அந்த இடத்தோடைய பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும். குரு பார்க்க கோடி நன்மை சொல்லணும் இல்லையா? குரு இருக்க கோடி நன்மை என்று சொல்ல இடம் 14 சொல்லலாம். அப்போ உங்களுக்கு பாருங்க, இருக்கிற இடத்துலயும் பலன் கிடைக்கும், பார்க்குற இடத்துலயும் பலன் கிடைக்கும், எல்லா பலனும் சேர்ந்து வரப்போகுது. அப்போ நீங்க கவனமா இருக்க வேண்டாமா? அதை நீங்க பயன்படுத்திக்கிறது வேண்டாமா? அதை நீங்க விரும்பி ஏத்துக்க வேணாமா? கண்டிப்பா அது மாதிரி வெயிட்டிங்ல இருக்க, நல்லதே நடக்கும். உங்க ராசியாதிபதி புதனா இருக்கறனால பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில வெள்ளிக்கிழமையில வழிபட்டு வரலாம். லட்சுமியுடன் கூட பெருமாளை வழிபட்டு வரலாம். அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு வரலாம். நிறைய வியாபாரம் பண்றவங்களுக்கு, வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நொடிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம். இதெல்லாம் சூட்சமான பரிகாரங்கள். கடை வச்சம்பா, வருமானம் வரல, திடீர்னு நஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியல, கொஞ்சம் பொருள் வாங்கி யாராவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், திருப்பி நான் எழுந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள பார்த்து அவங்களும் நீங்க உதவி பண்ணீங்கன்னா அவங்க நல்ல நிலைமைக்கு வந்தாக்கா உங்களை எப்படி கொண்டாடுவாங்க? அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? கண்டிப்பா நல்லது நடக்கும். அப்படி பண்ணலாம். அது இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம். கன்னிராசிக்கு பெரும்பாலுமே அந்த துணி வாங்கி கொடுக்கறது அவ்வளவு விசேஷம். பரிகாரத்துல ஆனந்தா வேட்டி, பெண்ணாந்த புடவை இப்படி வாங்கி கொடுக்கலாம். அதுல பச்சை கலர் கலந்தது வாங்கி கொடுத்தா இன்னும் விசேஷம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்க. அப்போ இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான பலன் தான் கொடுக்க போகுது. தீமையான பலன்கள் இருக்கானா கொஞ்சம் தான் இருக்கும். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அது வரும், போயிடும். வந்த சூடு தெரியாம போயிடும். ஏன்னா உங்களுக்கு பார்வை பலன் நல்லா இருக்கு, இருக்கும் பலனும் நல்லா இருக்கு, அதனால பாதிப்பு இல்லை. எப்படி இருந்தாலும் கணவன் மனைக்குள்ள சிறு சிறு பிரச்சனை வரும், அதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். பங்குதாரர்கள கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனை வரும், அதை நீங்க கவனமா பார்த்துக்கணும். பயணங்களை சிறு சிறு பிரச்சனை வரும், அதை நீங்க கவனம் பார்த்துக்கணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இதை மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். மற்றெல்லாம் அதுவே வரும், அதுவே வந்து போகும். நல்லது நடக்கும், நன்மையே நடக்கும், எதிர்காலம் சிறக்கும், உங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். அவ்வளவுதான். அதனால நீங்க எல்லாமே பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி இந்த கன்னிராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியால் அமோகமான பலன் கிடைக்க போகுது. நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து சேரப்போகிறீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.